எக்ஸாம்ஸ் டெய்லி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட ஓஎல்எக்ஸ் சீரீஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்றோம். ஆல்ரெடி இதுல நம்ம ஒரு 2-3 வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டுருந்துருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேவா? மெயின் மோட்டோ இந்த லைவோடது என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து இப்ப அவுட் சோர்ஸ்ல இருந்து நிறைய கேக்குறாங்க. கரெக்டா? சோ போன வருஷம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்த உடனே என்னடா அது அந்த காலத்து ஓஎல்எக்ஸ் எல்லாம் பரப்பி படிக்க வேண்டியது இருக்கும் போலயே அந்த அளவுக்கு கஷ்டமா கேக்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருந்துச்சு. சோ இந்த ஃபீல் எல்லாமே போகணும், ஃபியர் இல்லாம ஒரு எக்ஸாமோட ஃபேஸ் பண்ணணும் பொது தமிழ்ல அப்படின்னா அதுக்கு நிறைய அவுட் சோர்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நம்ம உங்களுக்கு சிலபஸ் வைஸா சிலபஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கு. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எப்படி நீங்க அப்ரோச் பண்ணலாம், அது நார்மலான விஷயம் கிடையாது. சில வார்த்தைகள் உங்களுக்கு நார்மலா இருக்கலாம், பட் பல வார்த்தைகள்ல நிறைய விதிகள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு விதி மாதிரியே இன்னொரு விதி இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டர்ன் இருக்கு. சோ அது எல்லாமே அப்படி ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த சீரீஸோட கிளாஸஸ் உங்களுக்கு ரெகுலரா காலையில 11 to 12 இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போது என்னோட வாய்ஸ் வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கான்னு சொல்லிருங்க. ஓகேவா? என்ன பெருசா பேசிட போறீங்க? பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பிரிச்சு எழுத போறோம், சேர்த்து எழுத போறோம், அவ்வளவுதானே. அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்படி எல்லாம் கேட்பாங்களா, இப்படி எல்லாம் கூட கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல இருக்க போகுது. ஓகே, சோ வேமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு குட் மார்னிங். சோ எப்பயுமே ஒரு லைவ் இன்டராக்ஷன் செஷனா நம்மளோட செஷன் கொண்டு போலாம். எல்லாருக்குமே குட் மார்னிங். சோ கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட டிஎன்பிஎஸ்சிக்கான நியூ பேட்சஸ், தமிழ் மட்டும் இல்ல, தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸ், மேத்ஸ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி உங்களுக்கான லைவ் கிளாसेस போயிட்டு இருக்கு. சோ லைவ் கிளாसेस நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்கார்டட் வீடியோஸா நீங்க பார்த்துக்கலாம். சோ கிளாसेस ஜாயின் பண்ற எல்லாருக்குமே புக் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேப்பர் எல்லாமே கிடைக்க போகுது. சோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய 8940400154 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நம்மளோட இந்த ஓஎல்எக்ஸ் சீரீஸ் பார்த்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஆஃபர். சோ டிஎன்பிஎஸ்சி ஃபுல் ஃப்ளெஜ்டா நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ்ல நீங்க படிக்கலாம். ஓகேவா? ஒரு மந்த்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ற மாதிரி நீங்க லைஃப் டைம்க்கு ஒரு டைம் பேமெண்ட் பண்ணீங்கன்னா போதும். சோ நீங்க ஈஸியா நிறைய விஷயங்கள் படிக்க முடியும். சோ கால் பண்ணுங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. சோ ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே குட் மார்னிங். வசந்த கணேசன், நசியா, தங்கரசு, அருள் பேபி எல்லாருக்குமே குட் மார்னிங். சோ கண்டென்ட் குள்ள போலாமா? சோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸ் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ்ன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியோட கிளாஸ் டைம் காலையில 10 to 12, 4 to 6 சாயந்தரம், நைட் 7 to 9 3 டைமிங் இருக்கு. இயர்லி மார்னிங் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ கண்டென்ட்க்கு போலாமா? சோ போறத பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்துல இருந்து தான் போவோம். சரியா? ஒரு 10 क्वेश्चन, ஒரு 7 क्वेश्चन வரைக்கும் இதெல்லாமே ரெகுலரா நீங்க படிச்ச பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் போக 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 உங்களுக்கே தெரியும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாமா? காடு கூட்டல் 6. காடு கூட்டல் 6 நம்ம நார்மலா அந்த சேர்த்து எழுதி அப்படி படிக்க போறது இல்ல. நம்ம ஒவ்வொன்றும் எப்படி வந்துச்சு அப்படின்ற விதிப்படி படிக்க போறோம். சரியா? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். வெரி குட். சோ காடு கூட்டல் 6 எப்படி எழுதுறோம்? காட்டாரன் எழுதுறோம். சோ இதுக்கான விதி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. உங்களுக்கு முதல்ல இருக்கிறது குற்றியலுகரம். குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியுமா? தெரியலனா ஷார்ட்டா சொல்றேன். இப்போ ஒரு சொல்லோட கடைசியில, சொல்றது தெரியும்ல, ஒரு வேர்டு, ஒரு சொல்லோட கடைசியில குசடு துகுரு, கு சு டு து பு ரு இந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் வருது அப்படின்னா அததான் நம்ம குற்றியலுகரம்னு சொல்றோம். மீனிங் என்னன்னா அதோட மாத்திரை அளவு 1ல இருந்து அரையா குறைய போகுதுன்னு அர்த்தம். சரியா? ஓகேவா? 1ல இருந்து அரையா குறையும்னு அர்த்தம். அப்படி வரக்கூடிய அந்த குற்றியலுகரம்
ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரமா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நெடில் தொடர் குற்றியலுகரம்னா 2 எழுத்து தான் இருக்கும். அந்த 2 எழுத்துல முதலாவதா இருக்கக்கூடிய எழுத்து ஒரு நெடில் எழுத்தாவும், ரெண்டாவதா இருக்கக்கூடிய எழுத்து ஒரு குற்றியலுகரமாவும் இருக்கும். குற்றியலுகரம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? குசிடு துபுரு தான் வரணும். அப்படி நல்லா கவனிங்க. அப்படி வரக்கூடிய நெடில் தொடர் குற்றியலுகரத்துல அது டு ரூல முடியக்கூடிய குற்றியலுகரமா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த காடு கூட்டல் ஆறு இருக்குல்ல, இந்த காடு கூட்டல் ஆறுல இந்த டூவோட ஒற்றெழுத்து இதுக்கு முன்னாடி வரும். சரியா? அந்த டூவோட ஒற்றெழுத்து இதுக்கு முன்னாடி வரும். அதுதான் விதி. சரியா? அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரத்துல எல்லாமே கிடையாது. டூ ரூல முடியக்கூடிய ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரமா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே புரியுதா? அப்படின்னா சோ என்ன ஆகுமா? ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம் அது டூ ரூல முடியக்கூடிய குற்றியலுகரமா இருந்துச்சுன்னா அந்த டூவோட ரூ என்ன பண்ணும்? முன்னாடி வரும். சோ அப்ப இங்க என்ன ஆகுது? காட்டு கூட்டல் ஆறு அப்படின்னு வருது. சோ இப்ப இந்த டூவை நீங்க பிரிச்சீங்க, இதுக்கும் விதி இருக்கு. நம்ம புணர்ச்சி விதி எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்றேன். சரியா? ஓகே, சோ அதுல நீங்க பாத்துக்கலாம். சோ அந்த புணர்ச்சி விதி அந்த காட்டு கூட்டல் ஆறு. சரியா? இப்ப என்ன ஆகும்னா இட்டு கூட்டல் ஊவா, அதாவது நிலைமொழியோட கடைசியில குசுடு துபுரு வந்து வருமொழியில உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா இங்க ஒரு விதி வரும். அந்த விதியோட பேரு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற ஒரு விதிப்படி என்ன ஆகும்னா இந்த உகரம் போயிரும். சரியா? பேலன்ஸ் என்ன இருக்கு? பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு? காட்டு 2 இட்டு இருக்கு பிளஸ் 6 இருக்கு. ஓகேவா? 2 இட்டு இருக்கு பிளஸ் 6 இருக்கு. இப்ப இந்த இட்டும் ஆவும் சேர்ந்து என்ன ஆகும்னா டான்னு மாறும். சோ காட்டாறு அப்படின்னு வந்துரும். சரியா? சோ காட்டாறு அப்படின்னு வந்துரும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சோ இத டக்குன்னு நீங்க சேர்த்து எழுதுனீங்கன்னா காடாறுன்னு வரும். ஓகே, சோ அத நம்ம கரெக்டா பிரிச்சு எழுதணும். அப்ப உங்களுக்கு இந்த டவுட் காடு கூட்டல் ஆறு இது காடாறுன்னு தானே வரும், எப்படி காட்டாறுன்னு வந்துச்சுன்னா அதுக்கான விதிதான் இது. ஓகே, புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ஒரு ஓகே சொல்லுங்க. ஒரு ஓகே சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். ஓகே, வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन கண் கூட்டல் இல்லது. ஓகே, thank you so much பவித்ரா, சிந்து, ரிஷிகா, நஷியா, தங்கரசு, கார்த்திகா. சோ எல்லாருக்குமே தேங்க்யூ so much ரிப்ளை பண்ண எல்லாருக்குமே. சோ ஒரு லைவ் இன்டராக்ஷன் கிளாஸா போனா இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். ஏதாவது டவுட்னாலும் நீங்க உடனே கேட்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, சேர்த்து எழுதுக. கண் கூட்டல் இல்லது. கண் கூட்டல் இல்லது. இன்கேஸ் இப்ப மெய்யீற்று புணர்ச்சின்னு ஒரு விதி இருக்கு. மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப பண் கூட்டல் அழகு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பாருங்க. இத சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்குது? பன்னழகு அப்படின்னு கிடைக்குது. கரெக்டா? பண் கூட்டல் அழகு இதை சேர்த்து எழுதுனா பன்னழகு. ஆக்சுவலி விதிப்படி எப்படி இருக்கணும்? இன்னும் ஆவும் சேர்ந்து நான் பன்னழகுன்னு தானே வரணும். ஏன் இது பன்னழகுன்னு மாறுச்சுன்னா நல்லா கவனிங்க. ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விதி இருக்கு. இந்த விதியில நிலைமொழி இப்ப பண் கூட்டல் அழகு தானே இந்த இதில் விதியில இத நிலைமொழின்னு சொல்லுவோம். சரியா? நிலைமொழியில ஒரு தனி குறில் முன்னாடி ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா ஒரு தனி குறில் பிளஸ் ஒற்றெழுத்து, சரியா, இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு, இத வந்து வருமொழின்னு சொல்லுவாங்க. இந்த வருமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்தா இருந்துச்சுன்னா, கவனமா புரியுதா? நிலைமொழின்னு சொல்லுவோம், இத வருமொழின்னு சொல்லுவோம். நிலைமொழியில 2 எழுத்து தான் இருக்கணும். அதுல ஒரு எழுத்து குறில் எழுத்தாவும் ரெண்டாவதா வரக்கூடிய எழுத்து ஒரு ஒற்றுனா என்னது? ஒரு மெய் எழுத்தாவும் இருக்கணும். வருமொழி இந்த ரெண்டாவதா வரக்கூடியதுதான் வருமொழின்னு சொல்றோம். இந்த வருமொழியோட முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்தா இருக்கணும். இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இது என்னன்னு தெரியுமா? சோ தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற ஒரு விதி. கவனமா பாருங்க. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற இந்த விதிப்படி என்ன ஆகும்னா இந்த பண் இருக்குல்ல,
இந்த ஒட்டு 2 தடவை வருமா, பண் கூட்டல் அழகு அப்படின்ற இப்படி வந்துரும். சோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், உடல் மேல் ஒன்றுவது இயல்பே விதிப்படி இன்னும் 4 மாறிடும். அப்ப பண் அழகுன்னு கிடைச்சிடும். புரியுதா? அப்ப இப்ப நம்ம 3 விதி பார்த்திருக்கோம். ஓகேவா? எக்ஸாக்டா சொல்ல போனா 4 விதி நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இது புரிஞ்சுச்சா? இதே மாதிரிதான் இதை நீங்க சால்வ் பண்ணாலும் கிடைக்கும். இதே விதியை தான் இங்க நீங்க சால்வ் பண்ணாலும் கிடைக்கும். நிலைமொழியில 2 எழுத்து, ஒரு எழுத்து குறில், ஒரு எழுத்து மெய். இங்க வறுமொழியோட முதல் எழுத்துல ஈனா இருக்கு, உயிர் எழுத்து இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற விதிப்படி இந்த கண் என்ன ஆயிருது, 2 தடவை வந்தது, கண் கூட்டல் இல்லது அப்படின்னு வந்துருது. சரியா? இப்ப என்ன ஆகும், இன்னு கூட்டல் நீனு வந்துரும். சரியா? அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அப்படியே எழுதிருங்க. ஏன் இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் பேசிக் தானே, இதெல்லாம் பார்த்தா நாங்க போட மாட்டோமா அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டா? இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துறோம். அதனால இந்த கேள்வி கேட்டா ஈஸியா நம்ம எழுதிடலாம். இதே சங்க காலத்துல இருந்து ஏதோ ஒரு வார்த்தை, ஆனா இந்த விதிதான் இருக்கும், புதுசா இந்த விதியும் இருக்காது. இப்ப நம்ம பார்த்த இதே விதிதான், ஆனா வார்த்தைகள் புதுவிதமா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்மளால பதிலளிக்க முடியாம போயிடும். அந்த நிலைமையில உங்களுக்கு இந்த மாதிரியான விதிகள் தேவைப்படும். சரியா? புரியுதா? இந்த மாதிரி விதிகளை வச்சு நீங்க எப்பயுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. பார்த்த உடனே இது எனக்கு தெரியும் அப்படின்னு எழுதாம, இந்த மாதிரி இப்ப நம்ம டெஸ்ட் இன்னும் 1 வருஷம் இருக்கு, அந்த மாதிரி டெஸ்ட் எழுதுற எல்லா விஷயத்திலையும் என்ன விதி இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை வச்சு நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா எழுதலாம். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது, கண்ணில்லது, சி. ஓகேவா? ஓகே, செகண்ட் क्वेश्चन. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போலாம். 3வது கேள்வி என்னன்றத பாருங்க. ஓடை கூட்டல் எல்லாம், ஓடை கூட்டல் எல்லாம் என்ன ஒரு ஆன்சர், பி. புவனேஸ்வரி மேம் ஃபர்ஸ்ட் பி ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. ஓகே சிந்து மேம், பி. ஓடை கூட்டல் எல்லாம். சரி, ஓடை எல்லாம் கரெக்ட். பட் எப்படி வந்துச்சு, இந்த ஓடை கூட்டல் எல்லாம்ல ஏன்னு ஒரு ஈயே இல்லையே, அப்புறம் எப்படி இங்க ஏ வந்துச்சு? சரியா? வந்துருச்சா? வெரி குட். ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்ற அந்த விதிப்படி வந்திருக்கு. சரியா? ஈ வழி எவ்வும். நல்லா கவனிங்க. இதுக்கு எப்படின்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுல, இது நிலைமொழி, இது வருமொழி. எப்பயுமே நிலைமொழினாலே ஈறுதான் பார்க்கணும். ஈறுனா கடைசி. எப்பயுமே நிலைமொழினாலே ஈறுதான் பார்க்கணும். ஈறுனா என்னது, ஈறுனா கடைசி. எப்பயுமே வருமொழினாலே முதல் எழுத்து தான் பார்க்கணும். முதல்னா என்னது, முதல்னா வருமொழி. சரியா? நல்லா கவனிங்க. இந்த விதியில எப்படி, இந்த விதியை என்னன்னு சொல்லுவோம்னா, இப்போ ஓகேவா, சக்காயிடுச்சு, இப்போ ஓகேவா, கிளியரா? சரி, இப்ப இந்த விதி என்னன்னு சொல்லுவோம்னா உடம்படு மெய் புணர்ச்சின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பார்க்க போற விதிய உடம்படு மெய் புணர்ச்சி விதின்னு சொல்லுவோம். ஏன் இத உடம்படு மெய் புணர்ச்சின்னு சொல்றோம், கவனிங்க. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், இப்போ இந்த எக்ஸாம்பிள் தவிர இப்ப கலை கூட்டல் அழகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த விதிப்படி என்ன இருக்கும்னா, நிலைமொழியோட கடைசி எழுத்தும், நான் சொல்லியிருக்கேன்னா நிலைமொழினாலே கடைசி எழுத்து தான் பார்ப்போம். சரியா? நிலைமொழியோட கடைசி எழுத்தும் உயிரெழுத்தா இருக்கும், வருமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருக்கும். இது 2 கண்டிஷன் இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு காந்தம் இருக்கு, காந்தத்துல நீங்க ஒரு சைடு வேற வேற டிஸ்டன்ஸ்ல வச்சாதானே ஈர்க்கும். அதே மாதிரிதான் இங்க ஒரு பக்கம் மெய் ஒரு பக்கம் உயிர் இருந்தாதான் அந்த வார்த்தை சேரும். ஆனா இங்க பாருங்களேன், நிலைமொழியோட கடைசி எழுத்து லை. எப்பயுமே லை உயிர்மையா எடுக்கக்கூடாது. இதை நீங்க பிரிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும், இல்லு கூட்டல் ஐ. அப்ப நிலைமொழியோட கடைசி எழுத்து ஒரு உயிரெழுத்தா இருக்கு, அதே சமயம் வருமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருக்கு. 2 உயிரெழுத்து இருந்தா அது ரெண்டும் சேருமா? 2 உயிரெழுத்து இருந்தா அது ரெண்டும் சேருமா? சேராது. அப்ப இது ரெண்டையும் சேர்க்கிறதுக்காக, which means உடன்படாத, அதாவது ஒன்றோடு ஒன்று சேராத உடன்படாத 2 வார்த்தைகளை உடன்பட வைக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், சில மெய் எழுத்துக்களை சேர்க்கிறேன். புரியுதா? உடன்படாத 2 வார்த்தைகளை உடன்பட வைக்க நான் மெய் எழுத்துக்களை சேர்க்கிறேன்.
அந்த மெய் எழுத்துக்களுக்கு என்ன பேரு? உடம்படு மெய். அப்படி தமிழ்ல எத்தனை உடம்படு மெய் இருக்குன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு ஈ, ஒன்னு இவ்வு. சரியா? புரியுதா? உடன்படாத ரெண்டு வார்த்தையை சேர்க்கிறதுக்காக நான் ஒரு சில மெய் எழுத்துக்களை சேர்க்கிறேன். அதுதான் உடம்படு மெய். அதுல ஏதாவது டவுட் இருக்கா? அந்த உடம்படு மெய் ஈ இவ்வு. சரி, எங்கெல்லாம் ஈ போடணும், எங்கெல்லாம் இவ்வு போடணும்ன்றது வருது இல்ல, நல்லா கவனிங்க. இப்ப நிலைமொழியோட கடைசி எழுத்து ஒண்ணு ஈலையோ இல்ல ஈலையோ இல்ல ஐயிலையோ முடிஞ்சா நம்ம என்ன போடணும்? ஈ போடணும். நல்லா கவனிங்க, இது விதி. சரியா? ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் வரும். அப்படி ஓகேவா? சோ அந்த மாதிரி வரும். சோ இதை நல்லா கவனிங்க. ஈ ஐவழி எவ்வும் ஈ போடணும். ஓகேவா? அடுத்தது மற்ற உயிர்மை. இதை தாண்டி மற்ற உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா நம்ம என்ன போடணும்? இவ்வு போடணும். சரியா? இதே இது ஏ என்ன வருது, ஏ என்ன வருது அப்படின்னா நம்ம ஈயும் போடலாம் இவ்வும் போடலாம். சரியா? ஈயும் போடலாம் இவ்வும் போடலாம். அப்ப நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? நிலைமொழியோட கடைசி ஐ வந்திருக்கு. ஐ வந்தா நான் என்ன போடணும்? ஈ போடணும். கரெக்டா? அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா கலை கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு வந்துருது. அப்ப ஈயும் ஆவும் சேர்ந்து என்னவாகுது? யா லா கு. ஓகேவா? கலை அழகு. இப்படிதான் அந்த யா இங்க வருது. அதேதான் இங்கேயும். சரியா? ஓடை இங்க ஐ வருது, இங்க ஏ வருது. அப்ப உடன்படாது. அப்ப உடன்படுமை சேர்க்கணும். அந்த உடன்படுமை நிலைமொழியோட கடைசி எழுத்து ஐயா இருக்கிறதுனால நான் ஈ சேர்க்கிறேன். அப்ப ஈ கூட்டல் ஏ, ஏன்னு வந்துருது. எல்லாம் முன்னாடி இருக்கிற ஓடை, ஓடை எல்லாம் வந்து. புரிஞ்சுச்சா கைஸ்? நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு எல்லாத்தையும் எழுதிடுவீங்க, புணர்ச்சி விதியெல்லாம் உங்களுக்கு அசாதாரணம் அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த செஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்ப பிகினிங்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஒரு உயிருமையும் சேர்றது, அடுத்து உகரத்தை விட்டுட்டு எழுதுறது, இப்ப உடம்படுமை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விதி அப்படியே அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும். ஃபுல்லா வீடியோ பாருங்க. ஓகேவா? பட் தமிழ் மட்டும் வேண்டாம், நீங்க வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், மேத்ஸ் எல்லாமே நீங்க படிக்கணும்னு நினைச்சா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல, அதாவது ஓலைச்சுவடி சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி 8940400154 அப்படின்ற இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி ரொம்ப கம்மியான பிரைஸ்ல உங்களோட ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும். மிஸ் பண்ணாம இந்த டைம் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது புரிஞ்சுச்சா? ஓகே, சரி. இதே இது நான் இப்ப சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன். இப்ப நான் ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை சொல்லலாம்? மா கூட்டல் இலைன்னு சொல்றேன். இது எப்படி சேர்த்து எழுதுவீங்க? இது எப்படி சேர்த்து எழுதுவீங்க? கவனமா பாருங்க. இது எப்படி சேர்த்து எழுதுவீங்க? மா கூட்டல் இலைன்னு இருக்கு. இது எப்படி சேர்த்து எழுதுவீங்க? மாவிலை. ஏன்? அதே உடம்படுமை கான்செப்ட் தான். என்ன சொல்லியிருக்கோம்? ஈ ஐ இல்லாம மற்ற உயிரெழுத்துக்கள் மா இம்மு கூட்டல் ஆவா ஆகாரம் வந்திருக்கு. சோ அப்ப என்ன பண்ணணும்னா மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலை போடணும். கரெக்டா? இவ்வும் ஈயும் சேர்ந்து எனக்கு வீணு வந்துரும். தென் மாவிலை கிடைச்சிரும். இப்படிதான் இவ்வு அந்த இடத்துல வருது. சரியா? சரி, அடுத்து என்ன? இப்ப சேவடி, சே கூட்டல் அடி. இது எப்படி எழுதலாம்? சே கூட்டல் அடி. இது எப்படி எழுதலாம்? நல்லா பொறுமையா பார்த்து சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் கிடையாது. சரியா? சே கூட்டல் அடி. நீங்க ரெக்கார்டட் பாக்குறீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. சரியா? கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணிட்டு கேட்க கேட்க உங்களோட ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே இருங்க. லைவ்ல இருக்கிறவங்க லைவ் சாட்ல போடுங்க. சரியா? சே கூட்டல் அடி என்ன பண்ணுவீங்க? வெரி குட், சூப்பர். யார் அந்த பதில் சொன்னது? புவனேஸ்வரி, புவனா ராமச்சந்திரன் மேம். சூப்பர் மேம், கரெக்ட். அடுத்து கார்த்திகேயன். சூப்பர். என்ன பண்ணலாம்? பியும் போடலாம், யாம் ரெண்டுமே. எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் தான் சொல்றீங்க. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன போடலாம்? சேவடியும் வரும், சேயடியும் வரும். ரெண்டுமே போடலாம். ஏன்னா இச்சு கூட்டல் ஏ தானே. ஏகாரம் வந்துச்சுன்னா நம்ம யும் போடலாம் இவ்வும் போடலாம். இது யாருக்காவது புரியாம இருக்கா? ஏ வந்தா ரெண்டையுமே போடலாம். இது யாருக்காவது புரியாம இருக்கா? எனிவன்? யாருக்காவது புரியலனா சொல்லுங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? கோடை எல்லாம்க்கு ஆன்சர் பி. எல்லாரும் கரெக்ட்டா போட்டுருப்பீங்க. அடுத்து பூ கூட்டல் சோலை, பூ கூட்டல் சோலை. பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும்ன்ற விதி. இந்த மாதிரி பூ நிலைமொழியில
பூன்ற பெயர், பூன்ற ஒரே ஒரே எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கான விதி பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். ஜஸ்ட் இது மனசுல வச்சுக்கோங்க. டி ஆன்சர் என்ன சொல்றீங்க? பூஞ்சோலை. கரெக்டா? இப்ப ஆப்ஷன்ல பூஞ்சோலைன்னு இல்ல, பூச்சோலைன்னு இருக்கு. அப்ப இது கரெக்டா? ஆப்ஷன்ல பூஞ்சோலை இருக்க போய் சொல்லிட்டீங்க. அப்ப ஆப்ஷன்ல பூஞ்சோலை இல்லப்பா, பூச்சோலை இருக்கு. அப்ப கரெக்டா? கரெக்டா? வேகமா பதில் சொல்லணும், சுறுசுறுப்பா இருக்க வேண்டாமா வருங்கால அரசு அதிகாரிகள்? தப்பா? தப்பு கிடையாது, அதுவும் சரிதான். சரியா? அதுவும் கரெக்ட் தான் गाइस, கரெக்ட் தான். தெரியலனா சொல்றேன் கேளுங்க. இப்ப நிலைமொழியில பூ அப்படின்ற ஒரு பெயர் வந்து, ஒரு சொல் வந்து வருமொழியோட முதல் எழுத்து ஒரு வல்லின எழுத்தா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு வல்லின எழுத்தா இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க, பூ கூட்டல் சோலையா, இத நம்ம என்ன பண்ணலாம், இதோட சோவோட இணை எழுத்து என்னது? இஞ்சு. புரியுமா? இணை எழுத்து தெரியும்ல, சாவோட இணை எழுத்து என்னப்பா? இஞ்சு. சாவோட எந்த வரிசைனாலும் அதுக்கு இணை எழுத்து என்னது? இஞ்சு தான். சரியா? இப்ப டாவோட இணை எழுத்துனா அதோட டாக்கோட இணை எழுத்து என்னது? டாக்கோட இணை எழுத்து என்னது? இணை எழுத்து நம்ம தனியா ஒரு கிளாஸ்ல பாப்போம். சரியா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. டாக்கோட இணை எழுத்து மென்மைனா மெல்லின எழுத்து. சரியா? மென்மைனா மெல்லின எழுத்து. இப்ப இந்த சான்றது வல்லினம், அதோட மெய் எழுத்து மெல்லின எழுத்து தானே வருது, இஞ்சு. வெரி குட். டாவோட இணை எழுத்து என்னது? இன்னு. இந்த மாதிரி இந்த சாவோட இணை எழுத்தை போடலாம். அப்படி போட்டா என்ன வரும்? இஞ்சு. பூஞ்சோலைன்னு வரும். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த சாவோட ஒற்றெழுத்தை போடலாம். சா, இந்த சோவோட ஒற்றெழுத்து என்னது? இச்சு கூட்டல் ஓ தானே சோ. அப்ப இந்த ஒற்றெழுத்தை போடலாம், பூச்சோலை. ரெண்டுமே கரெக்ட் தான். உங்களுக்கு ஆப்ஷன்ல பார்த்தா பூச்சோலை கொடுத்திருக்க மாட்டாங்க. சரியா? இதே இது பூ கூட்டல் பந்துன்னு இருக்குன்னு வைங்களேன், இதை எப்படி எழுதலாம்னா, ஒண்ணு பூப்பந்துன்னு எழுதலாம், இன்னொன்னு பூம்பந்து அப்படின்னு எழுதலாம். சரியா? பூப்பந்துன்னு எழுதலாம், இன்னொன்னு பூம்பந்துன்னு எழுதலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பூ கூட்டல் தொட்டி, பூங்கூட்டல் பூ கூட்டல் தொட்டி அப்படின்னு இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்? பூ கூட்டல் தொட்டி. சோ இது எப்படி எழுதலாம்? ஒண்ணு பூத்தொட்டின்னு எழுதலாம், இல்ல பூந்தொட்டி, இந்து போட்டு பூந்தொட்டின்னு எழுதலாம், பூத்தொட்டின்னு எழுதலாம், பூந்தொட்டின்னு எழுதலாம். ரெண்டு விதமா நம்ம எழுதலாம். சரியா? புரிஞ்சுச்சா? ஆன்சர் இதுக்கு டி தான். பூஞ்சோலைக்கு பதிலா பூச்சோலை கொடுத்தாலும் கரெக்ட் தான். அப்ப ரெண்டுமே ஆப்ஷன்ல வந்தா நான் என்ன செய்யறது? ரெண்டுமே வராது, அப்படி கேட்க மாட்டாங்க. சரியா? ஓகே, புரிஞ்சிருச்சா? யாரெல்லாம் தவறு சொன்னீங்களோ அது சரி. ஏன் சரின்னு புரிஞ்சிருச்சா? போடுங்க போடுங்க, ஒரு தம்ஸ் அப் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் கண்டிப்பா நான் ரெகுலரா வீடியோ போடுவேன். ஷூர். ஓகேவா? சோ ரெகுலரா நம்ம 11 to நம்ம சேனல்ல 11 to 12 11 11 10 குள்ள வந்துருவேன். சரியா? 11 to 12 இந்த சேனல்ல போகும். நைட் வந்து 7 to அந்த வந்து நம்ம அந்த சுஷ்மிதா எக்ஸாம் சரியா அந்த சேனல்ல போடலாம். சரியா? ஓகே, வெரி குட். புரிஞ்சிருச்சுல? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. இதே மாதிரி வட்டு கூட்டல் ஆடினானா? நான் இதுக்கு வேற क्वेश्चन வச்சிருந்தேன், பரவாயில்ல. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வட்டு கூட்டல் ஆடினான். இந்த விதி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த விதி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். வேகமா பதில் சொல்லுங்க. மறைக்கிறேன் நான் கேள்விய. அப்படிங்கிறோம். வட்டாடினான் வடாடினான். ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. வெரி குட், எல்லாருமே கரெக்ட். என்ன விதி? யார் இது? என்ன விதி? என்ன பண்ணலாம்? ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரியா? இது என்ன விதி? பதில் சொல்லுங்க பார்க்கலாம் வேகமா. என்ன விதி? என்ன வகை? என்ன விதி?
யாருக்கெல்லாம் தெரியாது? தெரியாதுன்னு சொல்றவங்க ஹாய் சொல்லுங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. தெரியுமா தெரியாதா? ஓகே சரி, நல்லா கவனிங்க. நான் சொன்னேனா நிலைமொழியோட இறுதியில ஒரு என்னது ஒரு குற்றியலுகரம் வந்து, குற்றியலுகரம்னா என்ன? குசுடுத்துபுரு வந்து வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா இது என்ன விதி? குற்றியலுகர புணர்ச்சி விதி. இது குற்றியலுகர புணர்ச்சி விதி. சரியா? அப்ப இப்படி வர்றப்ப என்ன ஆகும்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற ஒரு விதி வரும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அந்த விதிப்படி என்ன ஆகும்னா இந்த வட்டு நீங்க பிரிச்சீங்கன்னா அது என்னது? இட்டு கூட்டல் ஊ தானே, பிளஸ் ஆடினானா ஆடினானா. அப்ப நிலைமொழியோட கடைசியில குற்றியலுகரம் வந்து வருமொழியோட முதல் எழுத்துல உயிர் வந்துச்சுன்னா உயிர் வரின் அந்த உக்குரல், நிலைமொழியில இருக்கக்கூடிய உக்குரல் அதோட மெய்ய விட்டுட்டு போயிரும். ஓகேவா? அதோட மெய்ய விட்டுட்டு போயிரும். அதான் இந்த விதி. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற இந்த விதி. இந்த விதியில இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? உகரம் போயிருச்சுன்னா வட்டு, இந்த வட்டு பிளஸ் இங்க ஒரு இட்டு இருக்கு. வட்டு கூட்டல் ஆடினான். சரியா? ஓகேவா? இப்ப என்ன ஆகும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி இட்டு ஆவும் சேர்ந்து தானு வந்துரும். இங்கிட்டு இருக்கக்கூடிய வட்டு இங்கிட்டு இருக்கக்கூடிய டினான் ரெண்டும் சேர்ந்து வட்டாடினான் அப்படின்னு வந்துரும். இது யாருக்காவது புரியலையா? இது யாருக்காவது புரியலையா? இன்னொன்னு சொல்லவா? இப்ப பாட்டு கூட்டல் இலை, பாட்டு கூட்டல் இலை இது எப்படி சேர்ப்பீங்க? பாட்டு கூட்டல் இலை இது எப்படி சேர்ப்பீங்க? இத சேர்த்து எழுதி சொல்லுங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பேசிக் தான் இப்ப பாக்குறதெல்லாம், போக போக நம்ம ஓலைச்சுவடி இறக்குறோம். சரியா? எப்படி வரும்? வெரி குட். சேம் விதிதான். பாட்டிலைன்னு வரும். இந்த இட்டுவும் இந்த உகரம் போயிடும். தென் பாட்டு ரெண்டு இட்டு வரும் பிளஸ் இலை, இந்த இட்டு ஈயும் சேர்ந்து டீன்னு வந்துரும். சோ பாட்டிலைன்னு வந்துரும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகேவா? சரி. சோ அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓடை கூட்டல் ஆட இது ஈஸி. இது ஈஸி गाइस. இத கவனிங்க. இது என்ன விதின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது கவனிங்க. இது என்ன விதின்னு சொல்லுங்க. இது என்ன விதி? வெரி குட். ஆன்சர் பி கரெக்ட். ஓடை ஆட கரெக்ட். இது என்ன விதி? ஈ ஐவழி எவ்வும். ஓகே புவனா ராமச்சந்திரன் மேம் சூப்பர். விதி பேரு சொல்லுங்க. விதி பேரு சொல்லுங்க. மறந்துட்டீங்களா? இப்பதானே சொன்னேன். உடம்படு மெய் புணர்ச்சி. உடம்படு ரெண்டுமே, அதாவது நிலைமொழியோட கடைசியும் உயிரெழுத்தா இருக்கும், வருமொழியோட முதலும் உயிரெழுத்தா இருக்கும். ரெண்டுமே உயிரா இருக்கப்ப ரெண்டும் சேராது. ரெண்டையும் சேர்க்கிறதுக்காக நான் உடன்படாத ரெண்டு வார்த்தைகளை உடன்பட வைக்கிறதுக்கு நான் ஒரு மெய் எழுத்த சேர்க்கிறேன். அதுதான் உடம்படு மெய். புரிஞ்சதா? ஓகே வெரி குட். சோ அடுத்த கேள்வி போலாம். பனை கூட்டல் ஓலை. சேம் அதே விதி, சேம் அதே உடம்படு மெய் புணர்ச்சி விதி. அதனால இதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பனை கூட்டல் ஓலை, பனையோலைன்னு வரும். சரியா? ஓகே. சோ இப்போ வந்து நீங்க பிகினர்ஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? அப்ப பார்த்த வரைக்கும் எதுவும் டவுட் இல்லையே. இப்ப நம்ம பண்ணிருக்கிறது பிகினர்ஸ் லெவல். சோ அடுத்துதான் நம்ம வந்து மீடியம் லெவலுக்கே போக போறோம். சரியா? போலாமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா?
ஓகே போலாம். அடுத்தது அஞ்செவி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அஞ்செவி. அஞ்செவி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓகே, ஆன்சர் நீங்க சொல்றது கரெக்ட். ஆன்சர் என்னது? அஞ்செவின்றது அகம் கூட்டல் செவி. அகம் கூட்டல் செவி. நல்லா கவனிங்க. ஒரு once again ஓகேவா? சோ அகம் கூட்டல் செவி. அகம் கூட்டல் செவின்றது ரைட், கரெக்டா? சோ இப்ப என்ன ஆகுதுன்னா நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இந்த அகம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு சிறப்பு விதி இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த அகம்க்கு பக்கத்துல ஏதாவது ஒரு சினை பெயர் வந்துச்சுன்னா, சினை பெயரோ இல்ல ஏதோ ஒரு பெயர் வருது அப்படின்னா அது என்னவா மாறுமா? உங்களுக்கு டிஃப்ரெண்டா மாறும். இப்ப அஞ்செவி அப்படின்றதுக்குன்னா இந்த சேவோட இந்த இம்மும் போயிரும், இந்த காவும் போயிட்டு இந்த சேவோட இணை எழுத்து வரும். அதே மாதிரிதான் இப்ப அகம் கூட்டல் கண், இத சேர்த்து எழுதுங்க. இப்ப உங்களுக்கு கேக்குறாங்க அகம் கூட்டல் கண் சேர்த்து எழுதுக கேக்குறாங்க. என்னப்பா எழுதுவீங்க? என்ன எழுதுவீங்க? அகம் கூட்டல் கண் சேர்த்து எழுதுக கேட்டா என்ன எழுதுவீங்க? அங்கன் எழுதுவீங்களா? அங்கன் எழுதுவீங்களா? அக்கன் எழுதுவீங்களா? சோ அகத்துக்கான அகம் வந்து அது பக்கத்துல ஒரு சினை பெயர் வந்துச்சுன்னா அதுக்கான விதி இந்த இம்மும் போயிரும், இந்த காவும் போயிரும். இந்த காவோட இணை எழுத்து இங்க வரும். அப்ப ஆ இங் கா இன். சரியா? ஓகேவா? இப்ப அகம் கூட்டல் சிறை. அகம் கூட்டல் சிறைன்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? அகம் கூட்டல் சிறைன்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? அதேதான். பரவாயில்ல, பதில் சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். வெரி குட். எப்படி இல்லைனோ அஞ்சிரை. இந்த இம்மும் போயிரும், இந்த காவும் போயிரும், இந்த சீயோட இன்னை எழுத்து இஞ்சு வந்துரும். சோ அஞ்சிரைன்னு வந்துரும். சரியா? ஓகே. சோ இன்னொன்னு சொல்றேன், அதை நீங்க கமெண்ட்ல வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் வர கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அகம் கூட்டல் தன். அகம் கூட்டல் தன் இது என்ன அப்படின்றத வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வர கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. பலவணி பிரித்தெழுதுக. பலவணி பிரித்தெழுதுக. ஆக்சுவலி இதுல நானே ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கேன். இது பல கூட்டல் அணி தான். சரியா? பல கூட்டல் அணி அதான் ஆன்சர் கரெக்ட். பல் கூட்டல் அணி வராது, பல கூட்டல் அணி. இது நார்மலான நம்ம இப்ப பார்த்தோல அந்த விதிதான். உடம்படு மெய்ப்புணர்ச்சி பார்த்தோல அதுபடிதான். பல கூட்டல் அணி. பல கூட்டல் அணி மாத்திக்கோங்க. பல கூட்டல் அணி ல அ வந்திருக்கிறதுனால இவ்வு வரும். பல இவ்வு கூட்டல் அணின்னு வரும். சோ இப்ப இவ்வு ஆவும் சேர்ந்து வானு வந்துரும். சோ பலவணி கிடைச்சு. சரியா? ஓகேவா? வெரி குட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். எண் கழஞ்சு இதுல எது சரியா பிரிச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. எண் கழஞ்சு இதுல எது சரியா பிரிச்சிருக்காங்க? எண் கூட்டல் கழஞ்சு, எட்டு கூட்டல் அழஞ்சு, எட்டு கூட்டல் கழஞ்சு, எண் கூட்டல் அழஞ்சு. சோ எது கரெக்ட்னு நினைக்கிறீங்க நீங்க? எது கரெக்ட்? ஏ சொல்றீங்க, பி சொல்றீங்க. ஓகே.
சொல்லுங்க வேமா, கொஞ்சம் நல்லா உத்து பாருங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். கஷ்டமா இருக்கா? என் கழன்று பிரிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும்? வெரி குட் மோனிஷா மேம், சூப்பர், கரெக்ட் ஆன்சர். சோ ஆன்சர் வந்து சி. எப்படின்னா 8 கூட்டல் கலஞ்சு தான் என் கழஞ்சு. 8 கூட்டல் கலஞ்சு தான் என் கழஞ்சு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி கலஞ்சு அப்படின்றது என்னன்னா ஒரு அளவு பெயர். இப்ப தங்கம், முந்தி காலத்துல நம்மளோட தமிழ்நாட்டிலேயே பண்டைய காலத்துல தங்கம், நகை, பொற்காசுகள், தங்கம் இதெல்லாம் அளக்கிறதுக்கு களஞ்சு அப்படின்ற ஒரு அளவைய பயன்படுத்தி இருப்பாங்க. அதுதான் வந்து களஞ்சு. இப்ப ஒரு களஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு களஞ்சு அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. சோ களஞ்சுன்றது அதான் எடைதான். ஒரு களஞ்சு அப்படின்றது 1.77 கிராம்ல இருந்து 5.4 கிராம் வரைக்கும் சரியா இருக்கக்கூடிய அளவைகள். இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம் மாறுபடுது. பட் இந்த விதியை தான், அது நமக்கு தேவை கிடையாது, உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றதுன்றதுக்காண்டி அதை நான் சேர்த்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு 8 கூட்டல் கலஞ்சு. இந்த 8க்கு ஒரு சிறப்பு விதி இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில வார்த்தைகள்ல இந்த 8ன்னு வர்றப்ப அது எண்ணுன்னு மாறும் சரியா. அந்த மாதிரி ஒரு தான் இது. 8 கூட்டல் கலஞ்சு எப்படி வரும்னா எண் கலஞ்சுன்னு வரும் சரியா. எண் கலஞ்சுன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வேற என்ன சொல்லலாம்? இப்ப பாத்தீங்கன்னா 8 கூட்டல் வகை, இது எப்படி எழுதுவீங்க? இது எப்படி எழுதுவீங்க? 8 கூட்டல் வகை எண் வகை. வெரி குட். இது எப்படி எழுதுவோம்? எண் வகைன்னு எழுதுவோம். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. 8 கூட்டல் 1000, இது எப்படி எழுதுவீங்க? இது எப்படி எழுதுவீங்க? 8 கூட்டல் 1000 8000ன்னு எழுதக்கூடாது சரியா. என்பேராயமா? வெரி குட். எப்படி எழுதணும்? எண்ணாயிரம்னு எழுதணும். 8 கூட்டல் 1000 எண்ணாயிரம்னு எழுதணும். 8000ன்னு எழுதக்கூடாது. அப்படி எழுதுறீங்கன்னா தப்பு சரியா. இது எதுல இருந்து எடுத்ததுன்னா சோர்ஸ் புக் நம்மளுக்கு கொடுத்தாங்களே லாஸ்டா வந்த பிரித்தெழுதுக ஒரு சோர்ஸ் புக்ல இருந்து எடுத்தாங்களா, அந்த சோர்ஸ் புக்ல இருந்து எடுத்ததுதான் இது சரியா. சோ எண்ணாயிரம், 8 கூட்டல் 1000 எப்படி எழுதணும்? எண்ணாயிரம்னு எழுதணும் சரியா. இப்ப 8 கூட்டல் நாழி, 8 கூட்டல் நாழி. சோ இங்க என்ன எழுதுவீங்க? அதே எண்ணாழி, அதே எண்ணாழி. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்ப எழுதிடலாமா? எழுதிடலாமா? அதே மாதிரி 10க்கு ஒரு சில இடங்கள்ல ஒரு விதி வரும். 10க்கு ஒரு சில இடங்கள்ல இந்த 10ன்றது எப்படி ஆயிரும்னா 10ன்னு மாறிடும். இந்த 10ன்றது அந்த தூவும் இத்தும் போய் இன் விகுதி வந்துரும், 10 அப்படின்னு வந்துரும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் 10 கூட்டல் 7, 10 கூட்டல் 7 இந்த சிறப்பு விதிப்படி இந்த 10ன்றது எப்படி மாறிடுமா? 10 கூட்டல் 7ன்னு மாறிடும். இப்ப இன்னும் ஏவும் சேர்ந்து ஆன்சர் 17. புரியுதா? 10க்கு சிறப்பு விதி என்னன்னா இந்த 10ன்றது 10ன்னு மாறும் சரியா. இதே இப்ப 10 கூட்டல் தொடின்னு கேக்குறாங்க. தொடினா வளையல்னு அர்த்தம் சரியா. 10 கூட்டல் தொடி 10ன்னு மாறும். 10 கூட்டல் தொடி 10 ரொடி, 10 ரொடின்னு வரும். சோ எதுக்காக நான் சொல்றேன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு இடத்துலயாவது ஜஸ்ட் கிளிக் ஆகும் சரியா. சோ எங்கேயோ பார்த்தோமேன்ற மாதிரி கிளிக் ஆகும். இதுதான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது, ஆனா இந்த விஷயத்தை வச்சு கேட்பாங்க. 10 கூட்டல் தொடி. சோ அதை நீங்க சேர்க்கிறப்பே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ரோ வரும், தெரிஞ்சிரும். 10 ரொடின்னு வந்துரும் சரியா. இது யாருக்காவது புரியாம இருக்கா? அப்ப 8 10 இத வச்சு கேட்டா எழுதிடுவீங்களா? இத வச்சு கேட்டா எழுதிடலாமா? நெக்ஸ்ட் போகவா? எல்லாரும் ஒரு ஓகே இல்ல தம்ஸ் அப் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். நம்ம இத முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹிஸ்டரி கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க சரியா. ஓகே சூப்பர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்து பாருங்க. களஞ்சே குன்றி, களஞ்சே குன்றி
களஞ்சே குன்றி. ஆன்சர் பா. களஞ்சு கூட்டல் ஏ கூட்டல் குன்றி. ஓகே. களஞ்சேம் கூட்டல் குன்றி. ஓகே. அடுத்து சோ இதுக்கு ஆன்சர் ஆன்சர்னா ஒரு ஆள் கூட ரைட்டா ஆன்சர் பண்ணல. சோ ஆன்சர் சி. சரியா? களஞ்சு கூட்டல் குன்றி. சரியா? களஞ்சு கூட்டல் குன்றி. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு அளவு பெயர் இருக்கு. இப்போ ஒரு அளவு பெயரோ இல்ல ஒரு நிறை எடை பெயரோ ஏதோ ஒரு பெயர், அது இன்கேஸ் மெய்ய கொண்டும் முடியலாம் இல்ல உயிரை கொண்டும் முடியலாம். நல்லா கவனிங்க. சரியா? களஞ்சுன்றது ஒரு அளவை, குன்றின்றது ஒரு அளவை. இது உங்களுக்கு தெரியாதனால இது இப்ப நான் ஒரு ஈஸியா ஒண்ணு சொல்றேன். இப்ப நிலைமொழி இருக்கு. நிலைமொழியில ஏதோ ஒரு அளவு பெயர், அளக்கக்கூடிய ஒரு பெயர், ஏதோ ஒரு எடை பெயர். சரியா? இல்ல ஏதோ ஒரு எண்ணு பெயர், 1 2 10 அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. ஓகேவா? இப்ப இந்த பக்கம் வர்றது இதோட குறைந்த அளவா இருக்கு. இதோட குறைந்த அளவா இருக்குன்னா இது ரெண்டுக்கும் இடையில ஏ சேர்க்கணும் அப்படின்றது ஒரு விதி. நான் விதியெல்லாம் சொல்லி உங்களை குழப்ப விரும்பல, பட் இதை தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஒரு நிறை பெயர் ஒரு அளவு பெயர் வருது. அந்த அளவு பெயருக்கு இந்த பக்கம் வரக்கூடியது இதை காட்டிலும் ஒரு குறைந்த அளவா இருக்கு அப்படின்னா இதுக்கு இடையில ஏ போடணும். ஈஸியா ஒண்ணு சொல்றேன். இப்போ வந்து 1 அப்படின்னு ஒரு அளவு பெயர், 1ன்றது ஒரு எண்ணு பெயர். சரியா? எண்ணு பெயர், அளவு பெயர், நிறை பெயர் எதனாலும் இருக்கலாம். இப்போ இதுக்கு அங்கிட்டு கால். கால்ன்றது என்னது? 1 4ஆ பிரிச்சோம்னாதான் ஒரு கால். கரெக்டா? அப்ப 1 ஒரு அளவு பெயர், இதோட குறைந்த அளவு தான் இந்த கால். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா ஏ வருது. அப்ப இதை எப்படி எழுதுவோம்? நம்ம 1 கால் அப்படின்னு எழுதுவோம். புரியுதா? ஏ வந்து இத 1 கால் அப்படின்னு எழுதுவோம். புரியுதா? 1 கால்னு சொல்றோம்ல, 1 கால்னு சொல்றோம்ல, அதுக்கான அர்த்தத்தை தான் இப்ப நம்ம சொல்றோம். 1 கால்னு சொல்றோம்ல, அதுக்கான அர்த்தம் முதல்ல இருக்கக்கூடியது ஒரு எடை பெயர், அளவு பெயர், நிறை பெயரா இருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை அதை காட்டிலும் குறைந்த அளவு பெயரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல நடுவுல ஏகாரம் சேர்ப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கால்னு ஒண்ணு, இப்ப காணின்ற ஒரு அளவை பெயர். இதை எப்படி சேர்க்கணும்? கால்ன்றது ஒரு அளவை தான், அந்த அளவைக்கும் பாதிதான் காணி. சோ அப்ப இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இதை எப்படி மாத்துவீங்க? இப்ப இதை எப்படி மாத்துவீங்க? கார்காலின் மாறுமா? guys, கால்ன்றது ஒரு அளவை, இதற்காட்டிலும் குறைந்த அளவு காணி. சோ ஒரு முழு அளவை பெயர் வந்து அதை காட்டிலும் குறைந்த ஒரு அளவை பெயர் வருமொழியில வந்துச்சுன்னா இடையில ஏ போடணும். இடையில ஏ போடணும். கால் கூட்டல் இல்லு கூட்டல் ஏ, காலே காணின்னு வரும். காலே காணி அப்படின்னு வரும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அதே மாதிரிதான் களஞ்சுன்றது ஒரு அளவு, குன்றின்றது ஒரு அளவு. ரெண்டு அளவையும் சேர்க்கும் போது ஏ வரும். களஞ்சே குன்றி அப்படின்னு மாறணும். புரியுதா? களஞ்சே குன்றி அப்படின்னு மாறணும். எனி டவுட்ஸ் இதுல? இன்னும் ஒண்ணு கொடுக்கட்டா? இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டா? அப்ப இந்த 3 எக்ஸாம்பிள் பிளஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பாப்போமா? ஒலக்கு கூட்டல் ஆளாக்கு. ரெண்டுமே அளவு. ஒலக்கு தெரியும்ல, ஒலக்க அதுல ஆளாக்கரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்ப இங்க என்ன வரும்? இன்னும் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். உடம்படுமையும் வருது. உடம்படுமையும் வருது. சரி, இந்த இடத்துல எப்படி இதை மாத்தணும்னா, இன்கேஸ் கேட்டாங்கன்னா மாத்திக்கோங்க. உலக்கே யாழாக்கு.
உலக்கே ஆளாக்குன்னு வரணும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. உலக்கே ஆளாக்கு அப்படின்னு வரணும். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन நரேந்திரன். சோ இது வந்து ஒரு பேட்டர்னுக்காக எடுத்தது. இப்ப இன்கேஸ் உங்களுக்கு வருமொழியில வரக்கூடிய வார்த்தை ஒரு வட சொல்லா இருக்கு. வட சொல் அப்படின்னா என்னது? வட சொல் அப்படின்னா என்னது? உலக்கே ஆளாக்கு. அது கரெக்ட். புரிஞ்சுச்சா? அந்த நிலைமொழியில ஒரு அளவை பெயர் வந்து வருமொழியில அதை காட்டிலும் ஒரு குறைந்த அளவு வந்துச்சுன்னா, இப்போ 1 கூட்டல் கால் 1 கால் அந்த மாதிரி, அதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். அதை வச்சு போறதா இது எல்லாமே. வட சொல் அப்படின்னா என்ன மொழி தெரியுமா? வட சொல்னா சமஸ்கிருதம். இப்போ நம்மளோட பிரித்தெழுதுகளை வட சொல் ஒண்ணு கேக்குறாங்க. இன்கேஸ் இப்ப வந்து இந்திரன் லைக் ஏதோ ஒண்ணு என்ன ஒரு வார்த்தை வேணா இருக்கா? நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் அதுல இருந்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். சரியா? இப்ப ஈசன்றதுமே வடமொழி தான். கரெக்டா? சிவன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து நம்மளோட லாங்குவேஜ். ஈசன் சொல்றது வடமொழி. சோ அதே மாதிரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் என்னன்னு சொல்றாங்கன்னா குணச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. குணச்சந்தி. சோ இதுக்கு ஆன்சர் என்ன பண்றீங்க? நர கூட்டல் இந்திரன். அது கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். நர கூட்டல் இந்திரன், அதுதான் நரேந்திரன் மாறுது. எப்படி மாறுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. நிலைமொழியோட கடைசியில ஆ இல்லது ஆ வந்து, அதுக்கப்புறமா வருமொழியோட முதல்ல ஈ இல்லனா ஈ வந்துச்சுன்னா இதுக்கு நடுவுல நம்ம என்ன பண்ணணும்? ஏகாரம் போடணும். புரியுதா? நிலைமொழியோட கடைசியில ஆ ஆ வந்து வருமொழியோட முதல்ல ஈ ஈ வந்துச்சுன்னா நம்ம இங்க ஏகாரம் போடணும். அதுபடிதான் இப்ப நம்ம போட்டிருக்கோம். சரியா? நர கூட்டல் இந்திரன், இங்க ஆ வந்திருக்கு, பிளஸ் இங்க ஈ வந்திருக்கு. இங்க என்ன ஆகுது? இது ஏடு மாறுது. சோ இந்த ஆ போயிட்டு அந்த இடத்துல ஏ வரும். அதுதான், நல்லா கவனிங்க. இப்ப நர கூட்டல் இந்திரனா, இப்போ இந்த இடத்துல கிர்ரு கூட்டல் ஆவா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆவும் போயிரும், இந்த ஈவும் போயிரும். என்ன ஆகும்? இங்க வந்து ஒரு ஏகாரம் வரும்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த ஆவும் போயிரும், இந்த ஈயும் போயிரும், இங்க ஒரு ஏகாரம் வரும். அப்ப இரு கூட்டல் ஏ என்ன ஆகுது? ரே, நரேந்திரன் அப்படின்னு வருது. இதுக்கு பேரு தான் என்னன்னா குணச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. கைஸ், இது புரியுதா? இல்ல இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா வேற எக்ஸாம்பிள் வச்சு? இதே குணச்சந்தியில உங்களுக்கு நிலைமொழியோட கடைசியில ஆ ஆ வந்து, இங்க ஊ ஊ வருமொழியில வந்து ஊ ஊ வருதுன்னா இங்க நம்ம ஓவன்னா போடணும். ஓகேவா? வருமொழி நிலைமொழியோட கடைசியில ஆ ஆ, நல்லா பாருங்க, அது ஒரு வடமொழியா இருந்தால் மட்டும். சரியா? நிலைமொழியோட கடைசியில ஆ ஆ வந்து வருமொழியோட முதல்ல ஈ ஈ வந்துச்சுன்னா ஏகாரம் போடணும் வடமொழியில. இதே நிலைமொழியோட கடைசியில ஆ ஆ வந்து வருமொழியோட முதல்ல ஊ ஊ வந்துச்சுன்னா அங்க நம்ம ஓ போடணும். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்லலாம்? இப்ப மகா கூட்டல் ஈசன், மகா கூட்டல் ஈசன். குணச்சந்தி விதி எங்க எழுதுறேன், நல்லா கவனிங்க. நிலைமொழியோட கடைசி எழுத்து ஆ ஆவா இருந்து, ஆ இல்ல ஆல முடிஞ்சு, வருமொழியோட முதல் எழுத்து ஈ அல்லது ஈல இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு இடையில என்ன போடணும்? இந்த ஆவையும் எடுத்துட்டு இந்த ஈயையும் எடுத்துட்டு இடையில என்ன போடணும்? ஏ போடணும். இதே இது நிலைமொழியில இது இருந்து வருமொழியோட முதல் எழுத்து ஊ ஊல இருந்துச்சு அப்படின்னா இதையும் எடுத்துட்டு இதையும் எடுத்து நம்ம என்ன போடணும்? ஓ போடணும். ஓகேவா? இது எப்படி மாறும்? மகா கூட்டல் ஈசன், மகேசன். ஈசன்றது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்ப இங்க என்ன இருக்கு? கா, இக்கு கூட்டல் ஆவா.
அப்ப இங்க ஈஎன்னா இருக்கு. அப்ப என்ன போடணும்? ஏனா போடணும். போடுறதுக்கு முன்னாடி ஆவை எடுத்துடணும், ஈயே எடுத்துடணும். அப்ப இங்க எனக்கு மக்குன்னு இருக்கு, பிளஸ் ஏகாரம் போடணும், பிளஸ் சன்னு. இங்க இக்கு ஏயும் சேர்ந்து மகே அப்படின்னு வந்துரும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சன், மகேசன். புரிஞ்சுச்சா? ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதுல பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, தயா கூட்டல் ஊர்ச்சிதன். ஊர்ச்சிதன்றது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. இப்ப இதை அப்ளை பண்ணி குணச்சந்தி அப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். தயா கூட்டல் ஊர்ச்சிதன் என்ன வரும்? தயா ஈ கூட்டல் ஆ, ஆவும் போயிரும், இந்த ஊவும் போயிரும். இங்க என்ன வரணும்? ஓ வரணும். இப்ப தை கூட்டல் ஓ கூட்டல் இந்த இர்ச்சிதன் அப்படியே வருமா? இர்ச்சிதன் வரும். பிளஸ் ஈயும் ஓவும் சேர்ந்து தயோ இர்ச்சிதன், தயோர்ச்சிதன் அப்படின்னு வந்துரும். சரியா? தயோர்ச்சிதன் வந்துரும். ஓகே, புரிஞ்சுச்சா கைஸ்? இதெல்லாமே நம்ம சோர்ஸ் புக்ல இருந்து எடுத்ததுதான், அதனால நீங்க ஈஸியா படிக்கலாம். அடுத்து ஒண்ணு கமெண்ட்ல சொல்லுங்க. கங்கா கூட்டல் உற்பத்தி. உற்பத்தின்றது தமிழ் சொல் கிடையாது, உற்பத்தி கிடையாது, ஆக்கம் அப்படின்றதுதான் தமிழ் சொல். சரியா? உற்பத்தின்றது தமிழ் சொல் கிடையாது. சோ அது ஒரு வட சொல். இப்ப கங்கா கூட்டல் உற்பத்தி, சோ இதை நீங்க மாத்தி சொல்லுங்க. உற்பத்தின்றது ஒரு வட சொல். சரியா? ஓகே, சரி. அப்படியே இதெல்லாம் அப்படியே டிஎன்பிஎஸ்சியில பிரிண்ட் ஆயிருக்க மாதிரி நினைச்சு பாருங்களேன், கேட்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நான் அப்படி நினைச்சு பார்த்தா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்தேன். சரியா? அடுத்து பாருங்க, தாழ் கூட்டல் கோள். தாழ் கூட்டல் கோள் எப்படி சேர்த்து எழுதுவீங்க? தாழ் கூட்டல் கோள். கங்கோர் பத்தி கரெக்ட், பட் நீங்க அந்த இரு வந்து வல்லினர் அகரம் போடணும். அந்த இரு வல்லினர் அகரமா போடணும். சரியா? தாழ் கூட்டல் கோள் இது நீங்க சேர்த்து எழுதுனீங்கன்னா என்ன வரும்? கைஸ் இது வந்து விதி எப்படி வரும்னா தாழக்கோள்னு வரும். தாழ்கோள்னு வராது, தாழக்கோள். ஆன்சர் இதுக்கு டி. டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? தாழ் கூட்டல் கோள் இது டிஃபால்ட். தாழ் கூட்டல் கோள் நிலைமொழியில தாழும் வருமொழியில கோளும் வந்தா அது தாழக்கோள்னு மாறும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க, இந்த விதி நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா, அதனாலதான் உங்களுக்கு இதை எடுத்துட்டு வந்தேன். சரியா? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விதி, தாழ் கூட்டல் கோள் தாழக்கோள்னு வரணும். ஓகே, சரி. அங்க ஒரு குணச்சந்தி பார்த்தோல, இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தீர்க்க சந்தி அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு குணச்சந்தி பார்த்த மாதிரி இங்க நம்ம பார்க்க போறது தீர்க்க சந்தி. அதே மாதிரிதான். பட் இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. சதானந்தம். சதானந்தம் ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சதானந்தம் முதல்ல பிரிச்சு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் போலாம். பிரிச்சு சொல்லுங்க வேமா. இருக்கீங்களா? கேக்குதா? லைவ் டைம் ரெகுலரா 11 to 12 இருக்கும். 12க்கு உங்களுக்கு ஹிஸ்டரி கிளாஸ் இருக்கும். பட் இன்னைக்கு நான் உங்களோட டைம் ஆக்குபேட் பண்றேன். சரியா? என்னோட கிளாஸ் முடிஞ்சு ஒரு 5 minutesல உங்களுக்கு ஹிஸ்டரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? சோ ஏவா கெஸ் பண்ணுங்க காய்ஸ். தெரியலனாலும் கெஸ் பண்ணலாம், அதுல தப்பு கிடையாது. சரியா? எப்படினாலும் நமக்கு ஃபைனலா ஆன்சர் தெரியலன்னா நம்ம கெஸ் பண்ணி தானே போட போறோம். அதே கெஸ்ஸிங்க நம்ம லைவ்லயும் காட்டுங்க. சரியா? எப்படி? சதா கூட்டல் ஆனந்தம். சதா கூட்டல் ஆனந்தம்னா சதானந்தம்னு வரும். சரியா? வெரி குட், சூப்பர் சிவசூர்யா, சூப்பர். குணாவா, ஞானசேகர், ஓகே. எல்லாருமே ரிப்ளை பண்ற எல்லாருமே குட். பட் கவனிங்க, சதா கூட்டல் ஆனந்தம் இதே மாதிரியே தான். என்ன சொல்றாங்கன்னா வடமொழியில வடமொழி சொல்லா இருக்கணும், நிலைமொழியோட கடைசி எழுத்து ஆவா வந்து
வருமொழியோட முதல் எழுத்தும் அ ஆவா இருந்துச்சுன்னா நம்ம ஈ போடணும், சாரி ஆ போடணும். சரியா? நல்லா கவனிங்க, ஆ போடணும். இதே இது ப்ளீஸ் எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணவா? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, என்னாச்சு? வந்துருச்சு, நல்ல வேலை. இங்க நம்ம லைவ் எல்லோ கலர்ல எழுத முடியாது, நான் வேற ஸ்டூடியோ நாளைக்கு ரெடி பண்ணிட்டு அதுல நான் உங்களுக்கு எல்லோ கலர்ல எழுதுறேன். சரியா? சரி, இதே இது ஆ போடணும். நிலைமொழியோட கடைசி ஈயா வந்து வருமொழியோட முதல் எழுத்தும் ஈயா வந்துச்சுன்னா நம்ம இடையில ஈ போடணும். இப்ப அதை வச்சு நீங்க சர்ச் நம்ம அங்க ஒரு குணச்சந்தி பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும். இத பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இத வச்சு சொல்லுங்க. அங்க வந்து எப்படி இருந்துச்சு? ஆ வந்து அங்க வருது வேற ஈயாவோ ஊவாவோ இருந்துச்சு. ஆனா இங்க நீர்ச்சந்தியில குணச்சந்தியில எப்படி வருது? இங்க ஆல முடியுது, ஆனா இங்க ஆரம்பிக்கிறது ஒண்ணு ஈலையோ இல்ல ஊலையோ ஆரம்பிக்குது. ஆனா இங்க எப்படின்னா இங்க ஈல முடிஞ்சா அங்க ஈல தான் ஆரம்பிக்கும். சரியா? இங்க ஆல முடிஞ்சா அங்க ஆல தான் ஆரம்பிக்கும். சரியா? அப்ப சதா கூட்டல் ஆனந்தம், சதால இத்து கூட்டல் ஆவா, அப்ப அங்கேயும் ஆ இருக்கு. அப்ப இந்த ஆவும் போயிரும், அந்த ஆவும் போயிரும், இடையில ஒரு ஆ வரும். புரியுதா? அப்ப சத் கூட்டல் ஆ கூட்டல் நந்தம், இத்து ஆவும் சேர்ந்து தா சதானந்தம்னு வந்துரும். சரியா? சதானந்தம் அப்படின்னு வந்துரும். சோ அடுத்து இப்ப பாருங்க, இப்ப நான் என்னன்னு சொல்றேன், நதி கூட்டல் ஈசன். என்னாச்சு? மறுபடியும் போச்சு. அவனா ஃபேன் அமர்த்திடுறேன், ஒருவேளை ஃபேன்னால டிஸ்கனெக்ட் ஆகுதான்னு தெரியல. நதி கூட்டல் ஈசன். நதி கூட்டல் ஈசன். வெரி குட். நதீசன் வரணும். எப்படி? இங்க இத்து கூட்டல் ஈ இருக்கு, அதே சமயம் இங்க ஈல தான் ஆரம்பிக்குது. இது ஒரு வட சொல். அப்ப நீர் சாரி என்ன சொல்லி தீர்க்க சந்தி. நானும் இப்பதான் உங்க கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். சரியா? தீர்க்க சந்தி வருது. அப்ப இங்க ஈயன்னா வரும். இதுவும் போயிரும், இதுவும் போயிரும், ஈயன்னா வரும். அப்ப நான் ஈ பிளஸ் சன்னு இருக்கும். இந்த இத்தும் ஈயும் சேர்ந்து தீ கிடைக்கும், நதீசன். ஓகேவா? நதீசன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட். சோ இதுக்கு ஒண்ணு சொல்றேன், அதை நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சிவ கூட்டல், இப்ப சிவாலயம் கேக்குறாங்க அப்படின்னா, சிவாலயம் பிரித்தெழுதுகன்னு கேக்குறாங்கன்னா நம்ம சிவா கூட்டல் ஆலயம் எழுதுனா தப்பு. சிவ கூட்டல் ஆலயம் தான் சிவாலயம். ஆலயம்ன்றது வடமொழி சொல். எப்படின்னா இந்த விதிப்படிதான். இது புரியுதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. சிவாலயம் பிரிச்செழுத சொல்றாங்கன்னா சிவா கூட்டல் ஆலயம் கிடையாது, சிவ கூட்டல் ஆலயம் தான். இப்ப தேவாலயம் எழுத சொல்றாங்கன்னா தேவா கூட்டல் ஆலயம் கிடையாது, தேவ கூட்டல் ஆலயம், தேவாலயம். சரியா? இது புரியுதா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சிவாலயம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே, சோ நெக்ஸ்ட் போலாம். அடுத்து ஹிஸ்டரி கிளாஸ் வேற ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே தானே? நெக்ஸ்ட் போலாமா? புரிஞ்சிச்சுல? வேற யாருக்காவது புரியல சொல்லுங்க. அடுத்து போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन 10க்கு ஐ திங்க் இதான் லாஸ்ட் क्वेश्चन. ஓகே, சோ இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏதோ இது வந்து இம்பார்ட்டன்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ இப்ப நாடு, நாழி கூட்டல் உரின்னு வருது. இந்த உரி வச்சு கேட்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சரியா? இப்ப நாழி கூட்டல் உரின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சேர்த்து எழுதணும்னா நாட்டுரின்னு எழுதணும். நாடுரி, நாழி கூட்டல் உரி எப்படி சேர்த்து எழுதணும்? நாடுரி அப்படின்னு எழுதணும். இதே இது உரி கூட்டல் உப்பு, உரி கூட்டல் உப்புனா யா வரணும் முன்னாடி. உரிய உப்பு, உ மாறுது பாருங்க, உரிய உப்பு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்றது, இந்த வயிறு வேற லூஸ் ஆகிட்டே இருக்கு. சரி, உரி கூட்டல் உப்பு, உரிய உப்பு. இப்ப உரி கூட்டல் பயறு, உரிய பயறு. உரி கூட்டல் வரகு,
உரிய வரகு. ஏதோ இந்த இந்த இடம் பாக்குறப்ப எனக்கு ஏதோ முக்கியமானது மாதிரி தெரிஞ்சிச்சு. சோ அதனால உங்களுக்கும் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த 10ன்றது நான் சொன்னேன்ல அந்த சிறப்பு விதி தான். கரெக்டா? இந்த 10ன்றது நான் அங்க சொன்ன சிறப்பு விதி. 10ன்றது எப்படி மாறுது? 10 மாறுதுன்னு சொன்னேன்னா, இப்ப 10 கூட்டல் 1000 10,000ன்னு போட்டா தப்பு. எப்படி? 10,000. எப்படி 8ன்றது என்னன்னு மாறுதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி 10ன்றது சில விதிப்படி என்னன்னு ஆகுது? 10 ஆயிருது. அப்ப 10 கூட்டல் 1000 இன்னும் ஆவும் சேர்ந்து நான் வந்துருது. சோ 10,000. ஓகேவா? சரியா? இப்ப நம்ம மீடியம் லெவல் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். எக்ஸ்பர்ட் லெவலுக்கு இன்னும் அடுத்தடுத்து இந்த ஒரு செட் முடிச்சுட்டு அடுத்த ஒரு தடவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சோ அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்தோம். புணர்ச்சி விதியில சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளை ஸ்டார்டிங் டு எண்டிங் நிறைய விதி இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புணர்ச்சி விதியில நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. பட் இவ்வளவுதானாங்க, இதை தாண்டி எதுவுமே வராதாங்கன்னா கண்டிப்பா வரும். அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த ஓலைச்சுவடி சீரீஸ் உங்களுக்கு ரெகுலரா கண்டினியூ ஆக போகுது. ஸோ கண்டினியூ ஆகக்கூடிய டைம் ரெகுலரா மார்னிங் 11 to 12 நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ்ல உங்களுக்கு இந்த சீரீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 7 to 7 o'clock உங்களுக்கு சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி சேனல்ல நான் கண்டென்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒவ்வொரு டாபிக்கையும். சரியா? இப்ப இந்த கண்டென்ட்னா என்ன, இதுனா என்ன அப்படின்றத புக் வைஸா இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த இடத்துல. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல அதை இலக்கியம் உரைநடை அந்த மேனர்ல போகணும்னாலும் நம்ம அந்த மேனர்லயும் அதை கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வர லைவ் சாட்ல கண்டிப்பா எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணாம ஃபுல் வீடியோ நம்ம யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்த்திருக்கோம். ஸோ 1 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணா 2 கொஸ்டின் சரியா அட்டென்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் 3 மார்க் நம்ம சரியா எடுத்துடலாம். ஸோ அதுதான் இந்த ஒவ்வொரு லைவோட மோட்டோவும். ஒவ்வொரு லைவையும் நீங்க அட்டென்ட் பண்றப்போ உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். ஸோ 3 நீங்க சேர்த்தீங்கன்னா ஈஸியா உங்களோட மார்க்ஸை நீங்க அள்ளிடலாம். ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில தமிழ் மட்டும் இல்ல, தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸ், மேத்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப 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 அஃபோர்டபுளான பிரைஸ். கண்டிப்பா என்கொயர் பண்ணுங்க. உங்களுக்கே இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகம். லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், புக் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேக்னு எல்லாமே சேர்த்து. ஸோ கால் பண்ணுங்க 8940400154. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டை நீங்க உடனே படிச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரெகுலரா டைம் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஸோ இங்க இருக்கிறவங்க மறக்காம 7 மணிக்கு சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் நடக்க போறோம் அந்த வீடியோலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் கைஸ். See you. நாளைக்கு பார்க்கலாம்.